தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து 2 பேரிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு தற்போது அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் ஜாஃபர் சாதிக்கின் மனைவிக்கு முன்ஜாமீன் மனு கிடைக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி மற்றும் சகோதரரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், விவரங்கள் என்ன? நிச்சயமா சாரா, அதாவது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் மாதம் அவரை கைது செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா பானு மற்றும் சகோதரர் முகமது சலீம் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதையடுத்து இந்த வழக்கில் இருந்து அமலாக்கத்துறையினர் தங்களை கைது செய்யக்கூடும் என கூறி முன்ஜாமீன் கேட்டு இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஸ்வரர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி அவருடைய வழக்கறிஞர் வாதிட்டனர். இந்த வழக்கையும் அடுத்து இருவரும் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகி ஆவணங்களை சமர்த்துள்ளதாகவும் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என அவரது தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டனர். இந்த வாதத்தை மறுத்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்படும் முன் தான் விசாரணைக்கு ஆஜராகினர் எனவும் தற்போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்து அவர்களிடம் விசாரிக்க வேண்டியுள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிட்டார். அமலாக்கத்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜாஃபர் சாதிக் மனைவி சகோதரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். சாரா.